உண்மையில் நாங்கள் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போகிறேன். ஏன்னா ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு உண்மையான வேறு லெவல் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகுமா? கூகுள் மேப்பில் ரூட்டே கிடையாது உம்லிங்லாக்கு. இப்படி வண்டி நமக்கு எந்த பிரச்சனையும் தராதுன்னு நினைக்கிறேன். ஆர்மிக்காரங்க யாராவது ஆள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு, அவ்வளோதான். லைட்டாக யோசிச்சு பாருங்கள், அதாவது 19,300 அடிக்கு தனியாக போகிறேன். ஆனால் கை வந்து நுனியில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வியூவை எங்கேருந்து வரோம் பார்த்தீங்களா? ஆனால் இப்படி ஒரு லொக்கேஷனை பார்க்கணுன்னா இங்கே இவ்வளோ தூரம் வரதில் தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கிட்டங்க சைனா, இந்த மலைகளுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் சைனா தான், சைனா பார்டர் தான். வந்து தமிழ் ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, 22 பேர் தமிழ் ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்களாம். அண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்போட ஹையில் இருக்குமாங்க, எனக்கு இப்போ தான் தெரியும் இதெல்லாம். ஓ மை காட், உமிழிங்களாங்க. சோலா போகிறது கொஞ்சம் இருக்கு, அப்போ இப்படிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் தாண்டி வந்தல. ஏ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா, ஹன்லேயில் இருக்கோம். ஸோ நேற்று வந்து லேட் நைட் வந்து ரீச் ஆகிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், போய் ஒரு டைம் போய் பார்த்துருவாங்க. ஸோ ஹன்லேயில் ஸ்டே பண்ணி இடத்த பார்க்குறீங்களா, இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இந்த டீக்கில் தான் நைட்டு பேசியிருந்தேன் நேற்று போன வீடியோவில். ஸோ அப்படியே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஏன்டா இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னா, நேற்று நைட்டு வரதுக்கு எல்லோரும் சேர்ந்து மொத்தம் வரது வந்து 10:30 மணி ஆகிடுச்சு. நான் 9 மணிக்கு வந்துட்டேன். ஸோ அவங்களாம் 10:30 மணி தான் வந்தாங்க. என் ஃபேஸ் ரொம்ப டார்க் ஆகி சரியான ஃபுட் இல்லாமல் தூக்கம் சரியாக இல்லாமல். சரி ஓகேங்க, இன்றைக்கி அன்லையில் இருக்குமா, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 ஆகலை, 5:55 தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, உம்லிங்களா போகிறோம். நேற்றே ரூம் பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பேக்லாம் வச்சுட்டு உம்லிங்களா போகிற மாதிரி தான் பிளானு. சரி நேற்றே நைட்டு நான் ரூம் எடுத்துக்கலாம்னு நினச்சேன், தனியாக ரூம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அப்படியே திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம உம்லிங்களா கிளம்பலான்ட்டு. நேற்று நைட்டு போய் தேடி பார்த்தே கிடைக்கல, ஏன்னா 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க, யாரையுமே எதில் எழுப்ப கூட முடியாது. ஸோ அதனால் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் நானும் ஓகேன்ட்டு. செம்ம குளிருங்க பாருங்கள், ரைடிங்கரை போட்டு தூங்கியிருக்கேன்னா எந்த அளவு குளிர் இருந்திருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். செம்ம குளிர், சரி வேறு வழியே இல்லாமல் தூங்கினேன். உண்மையில் அங்கே யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போகிறேன். ஏன்னா ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மட்டும் தான் போகிறேன். இப்போதைக்கு என்ன பிளான்னா, வண்டியில் அதையும் எடுத்து கட்டி வச்சுட்டேன். ஸோ டென்ட் எடுத்து கட்டிட்டு அப்படியே போகிறதா இல்லை ஏதாவது ரூம் எடுக்கிறதான்னு தெரில. ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க எழுந்து ரூமுக்கு ஓகே ரூம் போகலான்னு ஐடியா பண்ணாங்கன்னா ஓகே, அப்பயே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கட்டி வச்சு நான் கிளம்ப போகிறேன். உண்மைங்களா பேக்கோடய கிளம்ப போகிறேன். என்னதுன்னு பார்த்து போட்டு போய் மேலே போய் ஃபுல்லாக உண்மைங்களா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உண்மைங்களா ஃபஸ்ட்டு போய் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் வரலான்ட்டு. இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா கோல்டில் தொண்டை ஒரு மாதிரி மாறிச்சு. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகிற மாதிரி ஒரு ஆசை, ஓகேவா? ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள், நான் என்னன்றதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஹாய்ங்க, வெல்கம் பேக். கோப்ரோ வியூ, சாரி இது டிஜே ஆக்ஷன் ப்ரோ வியூவு. ஒரு உண்மையான வேறு லெவல் அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகுமா? நம்ம கோயிங் டு உம்லிங்களா. அவ்வளோ டஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லக்கேஜ் எடுத்துகிட்டே போகிறேன், தெரில அது எந்தளவுக்கு சேஃபு அப்படின்றது எனக்கு. ஏன்னா இங்கே இன்னும் ரூம் பார்க்கல, டைம் பார்த்தா 6:30 ஆகுது. இங்கே ஒன்று போட்டிருக்கு, வே டு உம்லிங்களா வியா போட்டிலா டாப்புன்னு 92 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. அந்த போட்டிலா டாப் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குங்க இங்கே, அது எனக்கு இப்போ தான் தெரியும். கூகுள் மேப்பில் ரூட்டே கிடையாது உம்லிங்கலாக்கு. ஜஸ்ட் இதே ரூட்டை பிடிச்சி யார்ட்டது கேட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு சம்பவம் என்னென்னா, தனியாக போகிறேன். தனியாக போகிறது பிரச்சனை கிடையாது. ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துக்கிட்டேன். நமக்கு ப்ராப்ளம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இது ப்ரீத்திங் இஷ்யூ மட்டும் தான் வரும். மற்றபடி வண்டி நமக்கு எந்த பிரச்சனையும் தராதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் லோடு பின்னாடி இருக்குது நம்மளோட பேகு. பார்ப்போம், எவ்வளோவா பார்த்துட்டு அது பார்க்க மாட்டோமா? என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, நேற்று நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன். நீங்கள் நேற்று வீடியோக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரில, அவங்களும் நேற்று என்னோடய வீடியோ பார்த்துருந்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கூட வந்துட்டு இருந்தார், டக்குன்னு நின்ட்டார். பிளிங்க் நைட் டைமில் லைட் ஆஃப் பண்ண நாங்கள் தெரியும், பிளிங்க் பண்ணால் தானங்க தெரியும் பின்னாடி ஹெல்ப் இருக்குன்ட்டு. அதை அவர் பண்ணவே இல்லை. கேட்டால் ஹார்ன் அடிச்சுன்றார், எனக்கு ஹார்னே புரியலை எனக்கு. இதுதான் ஹன்லே ஊர், 1500 அதாவது 15,000 ஃபீட்டில் மேலே இருக்குது, ஹைட்டில் இருக்குது ஹன்லே. அப்பா சன்னு நல்லா சூரியன் கண்ணில் அடிக்குது எனக்கு. போட்டிலா 54 ஓகே, அது ஒரு பாஸ் இருக்குது. அப்படியே அதில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஒரு 18,000 இருக்குது. அதாவது காதுங்களாவோட இது அதிகம். போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே இதுக்கு சொன்னேன். கேதார்நாத் போகிற மாதிரி பிளானில் வச்சுருந்தேன் அவங்க கூட. அதாவது நான் கேதார்நாத் வர மாதிரி இருந்தால் அவங்க இன்றைக்கி எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நேற்று நைட்டே பார்த்துட்டு போகிறேன் நாங்கள் இந்த இது மில்கி வேலாம். ஆனால் நேற்று நைட்டு பார்க்க முடியல, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்து மூடி வச்சு எதுவுமே பார்க்க முடியல. இன்றைக்கி தான் பார்க்க முடியும் சொன்னதுனால அவங்க ஸ்டேவை போட்டாங்க.
அப்படியே போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரோடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது போதும் எனக்கு. வண்டி அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆஃப் ரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி சாங்கில் பாஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ரோடெலாம் வந்திருப்பேன். அது நைட்டில் வந்து பாருங்க, அதான் தனியாக தான் வந்தேன், எந்த ஹெல்ப்லாம் கிடையாது. அப்போ வரலையா பார்த்துக்கலாம். அப்போஸ் அப்படியே ஹெல்ப் கேட்டால் அப்படியே வண்டி நிறுத்தி போட்டு நிற்பேன். ஆர்மிக்காரங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு, அவ்வளோதான். உண்மையில் அவ்வளோ பெருசான ரோடுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 19,300 ஃபீட்டு வேர்ல்டு ஹையஸ்ட்டு மோட்டார் ரோடு. ஓகேங்களா, பிரீத்திங் இஷ்யூ கண்டிப்பாக வரும். அதாவது எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. தெரில எனக்கு வருமா வராதான்னு எனக்கு எதுவும் புரியல. நான் வேறு எங்கேயும் எனக்கு வரல. கார்துங்களா அப்புறம் மற்றபடி பாஸ் பண்ணதெல்லாம் வரல. கூலிங் ரொம்ப தான் மட்டும் எனக்கு ஹெட் பெயின் வந்துடும் ஒரு மாதிரி. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா போவேன். எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஃபோட்டோ வீடியோ எடுத்து நான் மட்டும் வந்துகிட்டே இருப்பேன். ஏறி இறங்குறது தான். ஏன்னா இது கூட்டம் சுத்தமாக இருக்காது அங்கே. ஏன்னா ரேண்டம் பீப்புள்ஸ் தான் போவாங்க, அதிகம் பேர் போக மாட்டாங்க அங்கெல்லாம் அவ்வளோ ஹைட்டுக்கு. அதனால் நம்ம போகிறோம், முடிச்சுட்டு வருவோம். என்ன போ பார்த்துக்கலாம். ப்ரோ காலைல நேற்று நைட் ரூம் எடுக்க முடியல, 10:30 மணி ஆனதுனால. ஸோ அதனால் அங்கேயே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். டென்ட்டு காலைல காமிச்சிருப்போம் உங்கள்கிட்ட. பக்கத்தில் அந்த டீ கடைக்கு பார்த்துலேயே வேறு வழியே இல்லை. தூக்கம் வந்துருச்சு, ஏதாவது ஒன்று பிரித்து படுத்துட்டோம் டென்ட்டை போட்டு. நான் ஆனால் ரைடிங் கியரில் தூங்குனதே கிடையாது இது வரைக்கும். நீங்கள் ரைடிங் கியரை போட்டு தூங்கவே முடியாது, அது அப்படியே ஒரு மாதிரி குத்தும். ஆனால் நேற்று குளிருக்கு வேறு வழியே இல்லாமல் ரைடிங் கியர் போட்டு தூங்கியிருக்கேன். இப்போயே நல்ல கூலிங்காக தான் இருக்குது. ஏன் ப்ரோ சீக்கிரமாக கிளம்பி போகிறேன்னா, வாட்டர் கிராசிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்க. சீக்கிரம் போனோம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப் ரோடு மட்டும் இருந்தால் கூட ஓட்டி போடலாம், வாட்டர் கிராசிங் சேர்ந்துச்சுன்னா ஓட்டுறது கஷ்டம். ஸோ அதனால் காலையிலே கிளம்புறேன். 92 கிலோமீட்டர்ஸ் தானே, ஒரு மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. ஒரு 12-1 வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போகிறேன். உம்லிங்களா ரூட் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீடியோ போடல, நான் பார்க்கவே இல்லை வீடியோ போட்டதை. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போடணுங்க, அது மட்டும் சொல்கிறேன். நான் காய்ஸ் லைட்டாக யோசிச்சு பாருங்கள். அதாவது 19,300 அடிக்கு தனியாக போகிறேன். அது இந்த டைமுக்கு மணி 7 தான் ஆகுது. அடி நடுக்கி எடுக்குது, கையெல்லாம் ஃபீஸ் ஆகுது. இந்த வெயில் இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டுனா வெயில் மேலே பட ஆரம்பிச்சிடும், ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். அந்த பிளானில் தான் போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ ஏறி இருப்பேன்னா, ஐ திங்க் ஒரு 15 ஏறி இருப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தான் இதுக்கு போட்டிங் லாக்கு. சரிங்களா, ஸ்லாப்பில் ஒரு மாதிரி முக்குது வண்டி ஏறுறதுக்கு. கரெக்டாக தான் ஏறுது, ஆனால் கை வந்து நுனியில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. காய்ஸ் எனக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மழை இருக்குன்னு தெரியும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு போயிட்டுருக்கேன்ட்டு. என் கை லிட்டர்லி ஃப்ரீஸ் ஆகுது உண்மையை சொல்ல போனோம்னா. ஆனால் சீக்கிரம் வந்தது நல்லதாக போச்சுங்க. அதிகமாக வாட்டர் கிராசிங் இருக்குதாங்க, ஆனால் தண்ணி இல்லை. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுனால சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக இறங்கி கீழே. போட்டிலாம் வந்து 29 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் 42 கிலோமீட்டர் வரை போகணும் நம்ம. ஐ டோன்ட் நோ இப்படி போக போகிறோன்ட்டு. இங்கே பாருங்க ஃபுல்லாக வியூவு எங்கேருந்து வரோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க பாம்பு மாதிரி வளைஞ்சு வந்திருக்கோம். என்னங்க இது கொல்லி ஹில்ஸு யார் பெண்டு? இந்த ஹில்ஸ் யார் பெண்டு நீங்கள் ஏறி இருந்தால் தெரியும். உண்மையிலுங்க வந்து ஏறி பாருங்கள் தெரியும். பா கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதான் இப்போன்னு நின்னேன். ஏன்னா கையில் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி நுனியில் வலிக்குது. பாருங்கள் நான் சாரா நீங்கள் நம்ம மட்டும்தான் உண்மைங்களா கிராஸ் பண்ண போகிறோம். பாப்பாடா ஃபுல்லாக வெயிலுங்க, இது போதும் சாமி எனக்கு. போச்சா ஏமாடி நல்ல வேலை ரோடாக போட்டிருக்காங்களே. ஆஃப் ரோடுனா கண்டிப்பாக நான் தெரில, ஆஃப் ரோடாக இருந்தாலும் வந்திருப்பேன் தான். ஏன்னா இங்கே வராமல் போனால் சத்தியமாக எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஃபோட்டோலா ஓகே 18,124 ஃபீட்டு ரெக்கார்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ரெக்கார்டு எனக்கு. நிதானமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஓகே இதுப்பா ஃபுல்லாக கீழே இறங்குது மறுபடியும் ரோடு. ஏன்னு தெரில. இல்லை மேலே தான் ஏறுது.
இந்த வீடியோவில் அதிகமாக நான் பேச மாட்டேங்க. ஏன்னா ஒரு மாதிரி பேசினோம்னா நம்ம ஃபுல் எனர்ஜி போயிடும். நான் அடுத்த டெஸ்டினேஷன் போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே. ஸோ நான் எந்த ஒரு தைரியத்தை தனியாக வந்தேன்னா ஜஸ்ட் இந்த ஆர்மி பேஸ் கேம்பை மட்டுமே நம்பி தான் வந்தேன். ஏன்னா எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த ஆர்மி கேம்ப் இருக்குன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக எவ்வளோ டவுனாக இருந்தாலும் ஆர்மி கேம்ப்பு கண்டிப்பாக இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக அவங்க இருப்பாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் தனியாக வந்தேன். ஏன் இது வந்து தண்ணி அதிகமாக வச்சுன்னா கிராஸ் பண்ணுறது கஷ்டம். ஃபுல்லாக மண் வேறு. இது வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன ஜல்லி கலந்த மண் சறுக்கி விட்றோம். அதுதான் பெரிய பயமே. நான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜல்லிலாம் வெறும் 10 ஸ்பீடில் போகிறேன்னு வச்சிங்களேன். ஏன்னா எந்த அளவுக்கு என்னோடய சேஃப்டியை நான் பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு என் சேஃப்டியை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. நல்லா மூக்கிலேருந்து வலியுது போங்க. அப்போ வெயில் அடிக்கிறான். அப்போ ஒரு மாதிரி அப்போ தான் நார்மலாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:32. நம்ம கிளம்பி கரெக்டாக இங்கே 1 ஹவர் ஆகுது. 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அது சூப்பர் தானே. 1 ஹவரில் 50 இல்லை 47 48 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சூப்பரில். ஸ்பீடெலாம் வரல, நார்மலு தான். ஐ திங்க் 45 தாண்டி இருக்க மாட்டேன். அப்படியே வந்துட்டுருக்கேன் ஸ்மூத்தாக. பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக இறங்கும் நிதானமாக, ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. டச் அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரோடு ஹைட்டு தானே, பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வரலாங்க, தப்பே இல்லை. ஐயோ உண்மையாக சொல்கிறேன், இந்த வியூவை பார்க்குறதுக்கு இங்கே கண்டிப்பாக வரலாம், தப்பே இல்லை. ஆனால் இப்படி ஒரு இப்போ லொக்கேஷனை பார்க்கணுன்னா இங்கே இவ்வளோ தூரம் வரதில் தப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கோயிங் டு உமிலிங்களா சோலோவாக வந்திருக்கன்னும் போது சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கூகுள் மேப்பில் பார்த்தேன், நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ளே மலை உச்சியில் நிற்கிற மாதிரி காட்டுது ஜிபிஎஸ். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கே குழப்பம் வரும். ஆனால் கர்னர் ரோட்டில் தான் போகிறோம். இந்த ரோடு ஃபுல்லாக ஜிக்ஜாக்காக தான் இருக்கும்னு நான் நேற்றியே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன் 12 மணி வரைக்கும். நமக்கு வந்து ஒரு ஊர் ஒன்று வருங்க, அந்த ஊர் வரைக்கும் இந்த ரோடு இருக்கும். இந்த உமிலிங்கலாக்கு வரட்டும் ரூட் வந்து காட்டலை இதில் கூகுள் மேப்பில். ஸோ அது எப்படி போக போகிறன்றது ஐடியா இல்லை. போவோம் கிட்டங்க. சைனா, இந்த மலைகளுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் சைனா பார்டர் தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை ஏறி கீழே இறங்கியிருக்கேன், வந்துட்டு அதே மாதிரி ஹன்லியில் இருந்த ஒரு அளவுக்கு வந்துட்டேங்க. பாருங்கள், ரோடு போடுற வேலை நடந்த விஷயம்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. ஆளுங்க இருக்காங்களான்னு தெரில. இல்லை ஆளுங்க யாரும் இல்லை. அப்புறம் அங்கே ஒரு இது இருக்குது. ரோடு ஆக்சஸ் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சூப்பர். இங்கே இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பினா போதும், வேறு எதுவும் இல்லை. உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க, அது ஒன்று போதும். நான் நம்பினேன், போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏதாவது காஃபி ஷாப்பு தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் டேக் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காஃபியாக தான் வாங்கி குடிப்பேன். ஆனால் இங்கே இது அப்போனால் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து காஃபி கேட்குறேன்னா அதெல்லாம் என்ன கொழுப்பு தெரியுமா எனக்கு. என்னடி ஆள் நடமாட்டலாம் இல்லாமல் இல்லை, ரோடு சூப்பராக போட்டு விட்ருக்காங்க. இந்த ஆஃப் ரோடு அந்த ரோடு எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்க. அப்படியே போகும். இது ரொம்ப பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது, அதனால தான் இறங்குறேன். ஏமாடி அதாவது கல் தான் இது மாதிரி. இந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம அன்றைக்கி நேற்று ஓட்டிகிட்டே வந்தோம். இது மாதிரி இருக்கிறனால தான் இறங்குறேன். சேரு ரொம்ப குழியாக இருந்தால் கண்டிப்பாக இறங்க மாட்டேன். இப்படி இருந்துச்சு ரோடு. இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதனால தான் இறங்கியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வரணுங்க, அங்கே இருக்குது ரோடு. ஓகே ஃபைனலி ஐ காட் த ரோடு.
सर उमलिंगला रूट सर उमलिंगला रूट सीधा 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 एनी चाय शॉप नियर सर चाय शॉप इधर हाँ है ना हाँ ओके सर थैंक यू सो मच காஃபி 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 அப்பா சந்தோஷப்பதாங்க உசுறு வருது எனக்கு A few moments later. காய்ஸ் என் சந்தோஷத்தை நான் சொன்னால் அவங்களால சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. இந்த பத்தா காஃபி அப்படின்னு போட்டிருக்கா. இங்கே ஹைதராபாத் அண்ணா ஒரு அண்ணன் மீட் பண்ணேன். அதனால் எனக்கு தமிழ் புரியுது, திரும்பி பேச தான் வராது. பேசினா கொஞ்சம் பேசுவார். என்னோடய பயத்தை ஒரு செகண்டில் தூக்கிட்டாருங்க. சேம் ரூட்டு 33 கிலோமீட்டரா, 33 இருக்கான், 27 கிலோமீட்டர்லேயே வந்துடுமா. ப்ரீத்திங் இஷ்யூ மட்டும் இருக்கும், இருந்துச்சுன்னா பார்த்துங்க. இப்போ நான் இருக்கிறதே ஆல்ரெடி 18,000 கிலோமீட்டரில் இருக்கேனாங்க, 18,000 அடியில் இருக்கேண்ணா. இங்கே வந்து தமிழ் ஆளுங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா, 22 பேர் தமிழ் ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்களாம். இட்லி இருக்குமா, சூப்பரில், அது போதும் நமக்கு. எவ்வளோ தூரம் கழிச்சு வந்து இட்லி சாப்பிட்ற நிலம வருது பாருங்க எனக்கு. தண்ணி கலரு செம்மையாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அங்கே எப்படி இந்த அதாவது இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜில் பார்த்த மாதிரி இந்தியாவோட இங்கேயே சேம் லாஸ்ட் பார்டரில் பார்க்குறோம். எம்மாடி ஐயே அப்பா நேரம் வலிக்கி விட்ருக்கேன் எனக்கு. ஸ்டீல் பிரிட்ஜ் இல்லை, கொஞ்சம் நிமிடம் அடுத்த வரும்போது பார்த்துறோம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்ன தெரியுமா, வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறேன்ல, அதுதான். நான் இங்கே வந்து உமிழிலாக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ரோடை கேட்கவே இல்லை. எதனாலனா நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்றத ஒரு ரீசனுக்காக நான் யார்ட்டையும் கேட்காம வந்தேன். ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் தான், ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஊர்லேருந்து நிறைய 2-3 பேர் வந்துட்டு போனாங்க இங்கே. அதை கேட்காம தான் கிளம்பி வந்தேன். நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதே ஒர்த்து, நல்லாயிருக்கு. இங்கே நம்ம கூட வந்தாங்களே, அவங்க கூட நான் காலைல 6 மணிக்கு கிளம்பி நான் போகிறேன்னொன்னே எல்லாம் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி நான் அப்படி மாதிரி ஷாக்கிங்காக பார்த்து சேஃப் ரைடு ப்ரோன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, ஓகேவா. நான் போயிடுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போவேன்ட்டு, ஓகேவா. எந்த வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சுருவேன். இன்னொரு ஆள் உதவி இல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும். காலைல அவங்க காலைல அந்த பசங்க பார்த்தோன்னே ப்ரோ சேஃப் ரைடு ப்ரோ, தூக்க கலத்துலேயே அப்படி பார்த்து சொன்னாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, வாங்கினேன் அதை. காய்ஸ் கொஞ்சம் பாருங்க, லிட்டர்லி நம்ம ஸ்கையை தொடுற மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கோங்க இங்கே. வாவ் என்ன போட்டிருக்கு, யூ ஆர் நவ் ஹையர் தென் எவரெஸ்ட் பேஸ் கேம்பா. ஏங்க எவரெஸ்ட் பேஸ் கேம்போட ஹையில் இருக்குமாங்க, எனக்கு இப்போ தான் தெரியும் இதெல்லாம். அதாவது இதே ஹையஸ்ட்டு இது பேஸ் கேம்ப்பு 1000 மீட்டர் யூ ரீச் இன் உமிங்லா. வாவ் சூப்பரில். எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிக்கிட்டே நான் மேலே ஏறிட்டு இருக்கேன். பாருங்க வேர்ல்டு ஹையஸ்ட் பீக்குங்க. எனக்கு சுற்றி பார்த்தா எல்லாமே தெரியுது. நான் மலை உச்சிக்கு போயிட்டுருக்கேன். எவரெஸ்ட் பேஸ் கேம்போட ஹைட்டுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு எவரெஸ்ட்டாக ஏறணுன்ற ஆசை அவ்வளோ இருக்குது. எப்படி சொல்கிறது, அது கேட்டதெல்லாம் நிறையா கிடைக்கணுன்றதுக்காகவே வெயிட் பண்ணி அடைய மாதிரி இருக்குது. நம்ம லைஃப்பில் சில விஷயம் வந்து சீக்கிரம் கிடச்சிடாது, ஓகேவா. அதுக்காக அது கிடைக்கலன்ட்டு சும்மாவும் இருக்க முடியாது. அதை அடையிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணணும். நான் ஒன்றும் ஈஸியாலாம் இப்படிலாம் பைக் எடுத்து சுற்றுறதுக்குலாம் ஈஸியாலாம் ஒன்றும் வரல. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் வந்திருக்கேன், ஓகேங்களா. டெல்லி சொல்ல போனால் என் கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா, வெறும் 5000 ரூபா இருக்குது. எடுத்து அந்த அமௌண்ட் ஃபுல்லாக காலிங்க, வெறும் 5000 ரூபா தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு கூட காசு இருக்குமான்னு எனக்கு தெரில, ஓகேவா. நான் ஏதோ ஒர்க் பண்ண காசு ஏதோ வருன்ற ஏதோ நம்பிக்கையில் கிளம்பி வந்தேன். அப்படி தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் வர வச்சு ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. ஸோ நான் அப்படியே அதெல்லாம் இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு மேலேயே நம்ம போயிட்டுருக்கோன்னும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ப் ஆகுது. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ப். அந்த கேம்புக்கு நான் போய் விசிட் பண்ணணும்னு இருக்கேன். கண்டிப்பாக நேபாள் ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக போகணுன்னு இருக்கேன். ஆனால் அதே ஹைட் நம்ம இங்கே அச்சீவ் பண்ணும்போது அதை அச்சீவ் பண்ணி வந்துட்டோம். அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் 500 மீட்டர் மட்டும்தாங்க இருக்குது ஹைட்டு. இன்னும் 500 மீட்டரில் நம்ம வந்து உமிழிங்களாவை பாஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஃபீல் எப்படி இருக்குது தெரியுமா. ஐயோ நான் அங்கே போகிறேன், போய் அங்கே உட்காந்து சொல்கிறேன் என்னென்னன்ட்டு. பாருங்க நம்ம ஆர்மி எங்கே வச்சுருக்காங்க பாருங்க.
வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஃபைனலி. திஸ் ஒன்னா. ஓ மை காட், உமிழிங்களாங்க. Bro, welcome you to highest motorable pass in the world. Umlingla, 19,024 feet. Higher the hill, stronger the will. சோலோவை போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படி இப்படிலாம் சொன்னாங்களே, நல்லா தாண்டி வந்தல. இந்த மாதிரி கண்ணை கலங்கிருச்சு எனக்கு. ஹே காய்ஸ், ஃபைனலி சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 15 இருக்கோங்க. ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா ரொம்ப ஹை ஆட்டிடியூடில் நிற்கிறேன். ஸோ நான் வேகமாக பேசி என்னோடய எனர்ஜி நான் வீக்காக விரும்பலை, ஏன்னா சோலோ ரைடில். ஸோ எங்கே இருக்குன்னு தெரியுமா? நிறைய பசங்களோட கனவுங்க அது. நான் ரொம்ப பேசலை, எங்கே நிற்கிறேன்னு காட்டட்டுமா? சாரா உமிழிங்லா, 19,024 feet. ப்ரோ, வெல்கம் யூ டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இன் த வேர்ல்டு. சோலோவாக வந்தேன். எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஃபீலு? நல்லா அடக்கவே முடியல. ஒரு மாதிரி நான் வந்து இங்கே நின்னவுடனே அழுதுட்டேன். அது வேறு லெவலு. என் லைஃப்பில் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. இது என்னடா பெரிய அச்சீவ்மெண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு 4512 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்துருக்கேன்னா சோலோவாக, இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க. ஏன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸு இந்த வேர்ல்டு, ஓகேவா? இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட்டு மோட்டரபிள் பாஸ்ன்னு சொல்கிற ஒரு இடம் உமிழிங்லா பாஸ். இதை கிராஸ் பண்ணுன்ற ஆசை வந்து நிறைய பசங்களுக்கு இருக்குது.